இன்னும் இந்த பார்வதி வந்து லவ் கண்டென்ட் அப்படி இப்படின்னு பேசுது, இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்னோட இது படி சொல்கிறேன், அவங்க ரொம்ப லீனாக வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதுக்கு அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எதிர்க்க என்ன இருக்கோ அதை அப்படியே இது பண்ணிப்பான். மற்ற பேர்லாம் சேஃப் ப்ளே பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவன் அப்படியே இயல்பாகவே அவனோட கேரக்டரே வந்துட்டு கிளாரிட்டியாக வந்து அவன் ஐ மீன் அவனுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மைண்ட் செட் பண்ணிட்டு அவன் அங்கே போகல. அவன் எப்படி இருக்கானோ அதை அப்படியே அங்கே இது பண்ணுறான். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கான். அவன் அந்த மாதிரி டைப் கிடையாது. இப்போ கொஞ்சம் ஐ மீன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவன் கொஞ்சம் நிறையவே மாறி வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பொறுமையாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். அந்த மாதிரி அவன் பொறுமையாலாம் அவன் கிடையாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பட் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய வந்து அகேன்ஸ்ட் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே வந்து நிறைய பேர் வந்து ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கம்ப்யூட்டரோட கேரக்டர் உண்மையான கேரக்டர் தானா? ஆக்சுவலாக குமரன் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. குமரனில் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான அந்த மாதிரி ஒரு நேச்சரில் தான் அவன் இருந்தான். பிக் பாஸை பொறுத்தவரையும் அவனோட ரியல் கேரக்டர் தான். அவனுக்கு வந்து நிஜமாலே சொன்ன போனால் அவன் நடிக்கலாம் தெரியாது. ஆக்சுவலாக எதிர்க்க என்ன இருக்கோ அதை அப்படியே இது பண்ணிப்பான். மற்ற பேர்லாம் சேஃப் ப்ளே பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவன் அப்படியே இயல்பாகவே அவனோட கேரக்டரே வந்துட்டு அதுதான். மேபி குமரனில் பார்த்தவங்க நம்ம வந்துட்டு அவன் ஒரு சாஃப்ட் நேச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட்டு பிக் பாஸில் அவனோட ரியல் ஃபேஸை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிக் பாஸ் போகும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வந்து ஓகே கம்ப்யூட்டர் கரெக்டான வேலை போயிட்டுருக்காருன்னு தோணுதா? இல்லைனா வந்து எங்கேயோ தப்பாக இருக்கே அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? எங்கெங்கெல்லாம் தப்புன்னு பட்டுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு அதுதான் எல்லாரும் இது பண்ணுற மாதிரி அந்த ஆக்சுவலாக வாட்ரு அந்த டாஸ்க் கொடுத்ததே வந்துட்டு எந்த அளவில் அதை இது பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த டாஸ்கே கொடுத்தாங்க. மேபி அந்த டைமில் அவன் தூங்காமல் இருந்திருக்கலாம். அது ஒன்று. அந்த தூங்குறதுனால எல்லாரும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. ஒரு டாஸ்க் அந்த தண்ணி ரொம்ப முக்கியம், அதை கூட விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு தப்புன்னு. ஆனால் மற்ற பேரும் சொல்கிறதுமே அதுதான். அது ஒரு இது தேவையில்லாமல் வந்து இப்போது அதில் நிறைய கண்டெஸ்டன்ட் இந்த பார்வதி அவங்களாம், விஜய் பாரு அவங்கெல்லாம் அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. ஆனால் ஐம் நாட் சீயிங் எனி ஏதாச்சும் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைங்க அவங்க எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நல்லா சண்டை போடுறாங்க, வார்த்தைங்களை பார்த்து பேசுகிறாங்க. இவனுக்கு வந்துட்டு கிளாரிட்டியாக வந்து அவன் ஐ மீன் அவனுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மைண்ட் செட் பண்ணிட்டு அவன் அங்கே போகல. அவன் எப்படி இருக்கானோ அதை அப்படியே அங்கே இது பண்ணுறான். ஆக்சுவலாக ஒரு இடத்துல கூட ஏச்சி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து அவன் நார்மலாக அவனோட கேரக்டர் அது சாதாரணமாக வந்துட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுனால அவனோட இயல்பாகவே அவனோட இது வந்து அப்படி தான். அது அவங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்குது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கொஞ்சம் அதை அவன் பார்த்து பேசும்போது அந்த எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து அந்த வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் இது பண்ணாலே அவன் இதுவாக இருப்பான். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கான். அவன் அந்த மாதிரி டைப் கிடையாது. இப்போ கொஞ்சம் ஐ மீன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவன் கொஞ்சம் நிறையவே மாறி வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பொறுமையாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். அந்த மாதிரி அவன் பொறுமையாலாம் அவன் கிடையாது. ஏதாவது தப்புனா உடனே அதை அப்படியே அவன் இது பண்ணிவிடுவான், ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவான். அதை நீ பார்வதி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வருது. பார்வதி சொல்லியிருந்தாங்க ஒரு எபிசோடில் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறான், என்கிட்ட வந்து லவ் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண பார்க்குறான், அது எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான், நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன், அண்ணன்னு சொல்லி தள்ளி வச்சிட்டேன், அது மாதிரி ட்ரை பண்ணாரா? ஆக்சுவலாக அதை நம்ம கேட்கும்போது நானும் என்னோட ஃப்ரெண்ட்லாம் தான் உட்காந்துட்டு நம்ம அதை பார்க்குறோம். இன்னும் இவன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படிலாம் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா இது ஒண்டி அவனுக்கு அவன் காதுக்கு போச்சு. ஐ மீன் இதை வந்து அவங்க கேப்சர் பண்ணி நம்மளுக்கு தானே டிவியில் காட்டுறாங்க. இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சா பிக் பாஸ் ஆச்சு அதுவாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படி சொல்லிட்டு அட் லேட்டர் டே நெக்ஸ்ட் டேலாம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்ன அந்த பார்வதி வந்து லவ் கண்டென்ட் அப்படி இப்படின்னு பேசுது, இதெல்லாம் அவங்களுமே சேம் தாட். இது ஒண்டி ஹம்ருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவன் அங்கேயே அவளை ஏதாச்சும் ஃபஸ்ட்டாக கேட்டுட்டு வந்துடுவான் அப்படி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் சொன்னதும் கரெக்டாக இருந்துச்சு. நீ எக்ஸ் மாதிரியே இருக்க, உன் மேலே ஒரு தனி கேர் இருக்குது அந்த மாதிரி சொன்னது வந்து இது மாதிரி லவ்வாக தானே பார்க்குறாங்க வெளியே.
அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களோட எக்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட எக்ஸும் அவங்களும் ஒரே மாதிரி இல்லை. அவன் எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் என்னால் ஃபுல்லாக 24/7 என்னால் பார்க்க முடிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்னோட இது படி சொல்கிறேன். அவங்க ரொம்ப லீனாக வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதுக்கு அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. கமருதீன் நான் இந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுடாதரா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவன் கேட்கல. இந்த மாதிரிலாம் எடுத்தோடனே நெகட்டிவாக பேசாத, கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட்டாரு, அப்ரிஷியேட் பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவன் போயிட்டான். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணான் தான். இப்போ வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே போயிருக்கான். ஸோ பிக் பாஸ்குள்ளே போகும்போதுமே அவன் 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தான். என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி ஜீக்கு போட்டோமா இல்லை பிக் பாஸ் போட்டோமான்னு சொல்லிட்டு. ஜீக்னா என்ன கேட்டான்? அங்கே என்ன ஆக்சுவலாக வந்து ஜீல ஒரு ப்ராஜெக்ட்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. வித் நல்ல பேக்கேஜ் இருக்க மாதிரி ஒரு இது. அதில் அதாச்சும் மகாநதியில் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோவாக தான் இவனை இது பண்ணாங்க. லேட்டர் வென் தி கேம் டு சென்னை ரைட், அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மாறிடுச்சு. ஸோ தட் இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறதே நிறுத்திட்டாங்க. ஸோ இவனுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அவன் ஸ்டார்டிங்லேயே வந்து அவன் வந்து இதை வந்து சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி எடுத்தீங்க, இப்போ என்ன சைடா போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க ஸ்டார்டிங்லயே ஹி ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்டு. அதை விட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட இதெல்லாம் இதுவாயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மே மந்த்ல ரொம்ப கஷ்டம். அவனோட ரொம்ப கஷ்டமா அவன் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கே போனான். அந்த மே மந்த்ல தான் அம்மா வந்து தவறிட்டாங்க. அவன்கிட்ட சுத்தமா வந்து காசு இல்லை. எப்பவுமே அவன் அந்த மாதிரி இது பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அம்மா வந்துட்டு 2 times ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லங்ஸில் கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு. ஷி கான்ட் ஏபிள் டு ப்ரீத் வித் அவங்க அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வச்சு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. 2 times இது பண்ணி அவங்களே இதுவாயிட்டாங்க. ஆனால் இந்த 3rd time வந்து நான் அவங்களுக்கு வென்டிலேட்டரில் வச்சுட்டாங்க. ஸோ அது டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து ஒரு 13 to 14 days இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஆகும்னே தெரியாது, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னுட்டு அந்த மாதிரி வீட்லேயே இறந்துட்டாங்க. நான் சோசியல் மீடியாவெலாம் நான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே வந்து இந்த அம்மா இறந்ததையோ அப்பா இருந்ததையோ எங்கேயுமே அவர் போடவே மாட்டேங்கிறாருங்க. என்ன காரணம்? ஆக்சுவலாக வந்துட்டு அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இருந்தாங்க. மேபி அதனால் அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த சொல்லாமா ஜீ தமிழில் இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த இது போயிட்டு இருந்துச்சு. அதனால ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு நான் ஜீ தமிழ் போகட்டுமா இல்லை பிக் பாஸில் கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வேணாண்டா, பிக் பாஸ் வந்து வேண்டாம், ஆக்சுவலாக பேரை கெடுத்து அமுச்சு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியாப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டான். 2 நாள் என்னாச்சுன்னு தெரில, நான் பிக் பாஸ் போகிறேன்ப்பா அப்படின்றான். என்ன ஆச்சுன்னு தெரில. டேய் வேணான்னு சொன்ன எடுத்தோடனே வந்துட்டு நெகட்டிவாக பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம அதுக்கு மேலே நம்ம ஒரு சஜஷன் கேட்டால் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அவனோட விருப்பம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கவே மேபி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 மேல ஆச்சுன்னா இப்போ 3 months இருக்கு. அதனால அவன் எங்கேயும் அதை இது பண்ணலை. வெளியும் காட்டிக்க மாட்டார்ல, இதை வச்சு ஒரு சிம்பிள் கிரிப் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாரா? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக இவன் என்ன அரசியல்லையா இருக்கான் அதை வச்சு இது பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் ஈஸி கோயிங். அவன் இப்பயும் எப்படின்னா, நான் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, அம்மா இருக்க மாதிரியே தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே தான் இருந்தான். இப்போ தான் வந்துட்டு ரொம்ப இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வல்சரவாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.